இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகாரி டிஷ். அதாவது வந்து பேர் என்ன அப்படின்னா லிட்டி சோக்கா. அந்த லிட்டி சோக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2-3 விதமாக செய்வாங்க. அதாவது 3 விதமாக அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா பான் ஃபயர். அதாவது வந்து பான் ஃபயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, குளிர்காலத்தில் வந்து குளிரில் வந்து விறகு கட்டையை போட்டு அதில் எரித்து அதை பண்ணி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி டைமில் பீகாரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இதை வந்து ரெடி பண்ணி, இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கொயிலா அடுப்பில் ரெடி பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா, அதாவது வந்து நம்ம குழிப்பணியார கல் மாதிரி இருக்கு இல்லையா, நான்ஸ்டிக் தவா, அதில் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன். கோதுமை மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த உப்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து இந்த இதை வந்து முழு கடலையை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லை இந்த கோதுமை மாவை, அதுக்கு மேலே மாலிஷ் பண்ணுறதுக்காக இந்த ஆயில் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு. அதன் பிறகு வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் டஃப் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சத்து மாவு ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் நம்ம போடணும். இது 2 டிஷ்ஷுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போடும்போது காட்டுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு ஜீரகம், இதை நான் வந்து என்ன பண்ணேன் 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் மாவு பிசையும் போது உங்களுக்கு காட்டுறேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓமம், இந்த ஓமமும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஓமம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறதும் இல்லாமல் பசியின் தன்மை ஜாஸ்தி பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓமம். அதுக்காக தான் நம்ம இந்த ஓமம் சேர்க்குறோம். அதுக்கடுத்து இந்த மாவு பிசையும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். இப்போ இந்த மாவு பிசையும் போது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ண போகிறோம் டொமேட்டோவை வச்சு சைட் டிஷ்ஷு. அதுக்கு நெய் தேவை. அந்த நெய்யும் நான் உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவை நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். கடுகு எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நார்த் இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அவங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு குளிரும் ஜாஸ்தியாக இருக்கும், வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அந்த குளிர் காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடுகு எண்ணெயை யூஸ் பண்ணும்போது பாடி வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கும் கடுகெண்ணெய் அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து குளிர்காலத்தில் சாப்பிடக்கூடிய டிஷ் தான் இது. இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இதில் சைட் டிஷ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பொருள்களை எப்படி நம்ம செய்முறை உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம மாவு பிசைய போகிறோம், என்னென்ன போடுறோங்கிறத பாருங்கள். முதல்ல இது வந்து ஓமம் வந்து இதை 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சால்ட் வந்து இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு, இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம சால்ட் போடுறோம். ஸோ அதுக்கடுத்தது இந்த நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். அப்புறம் வேணுங்க நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முதல்ல வந்து இது பண்ணணும். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும்னா அப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணோம் முதல்ல வந்து கையில் பிசைஞ்சிடணும். எடுத்ததும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த நெய், அஜ்வைன், சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசையும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த மாவுனுடைய கட்டியாக ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி வரும். அதன் பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி மாவை பிசையணும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோம் அந்த பதத்துக்கு இந்த மாவை பிசையணும். இப்போ பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், இது வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து என்ன பண்ணோம் இந்த மாதிரி டஃப் வந்து நல்லா வந்து
இது மாலிஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி மாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து லைட்டாக நம்ம சொன்னோம் இல்லையா ரீஃபண்ட் ஆயில், அந்த ரீஃபண்ட் ஆயிலை வந்து என்ன பண்ணணும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவி வச்சா போதும். ஸோ இது வந்து தடவி வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஊறணும். அப்போ தான் ஏன்னா அதில் போட்டிருக்க அந்த நம்ம வந்து அஜ்வைன் போட்டிருக்கோம், அடுத்தது வந்து சால்ட் போட்டிருக்கோம், ஆயில் போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த இது சொல்லியிருந்தேன் இல்லையா உப்பு கடலை, முழு உப்பு கடலையை அதை வந்து நம்ம இப்போ சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மிக்சியில் பவுடர் பண்ணணும். அந்த மிக்சியில் பவுடர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பாருங்கள் இப்படி நான் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இந்த சப்பாத்தி மாவுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது பவுடர் பண்ணியிருக்கேன், அதை முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கப்பை வந்து சத்து மாவு போடணும். நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக நம்ம போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பேருக்கு ஜீரகம், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சில்லி, அதாவது க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்ததில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் போடுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட்டு, இதுக்கு டஃபிங்க்கு வந்து அதாவது இது வந்து நம்ம சத்து மாவு ரெடி பண்ணோம் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுலேயும் சால்ட் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக புளிப்பு நம்ம ஆட் பண்ணணும். அந்த புளிப்பு ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸு, இந்த லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணணும், இதை எல்லாத்தையும் நம்ம பிசையணும். ஸோ அதையும் உங்களுக்கு இப்போ பாருங்கள். கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றி மாவை நம்ம பிசையணும் முதல்ல. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு அது எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக முதல்ல வந்து சும்மா இந்த மாதிரி பண்ணிடணும். ஏன்னா இந்த கொத்தமல்லி இந்த அடுத்தது வந்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அதாவது கருப்பு ஜீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு ஜீரகத்தையே நம்ம லைட்டாக ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அது இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சா போதுமானது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதையும் பிசையணும் கொஞ்சம் நல்லா. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி அந்த ஸ்டஃப்புக்கு பண்ணுறோம் இல்லையா இதை வந்து என்ன பண்ணணும்னா ரொம்பவும் வந்து உதிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கொலன்னு தண்ணி ஊற்றணும் இருக்கக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம பூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கொழக்கட்டை வைக்கிறதுக்கு பூரணம் அல்லது வந்து நம்ம இட்லியில் ஸ்டஃப் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இந்த சப்பாத்தி மாவுனுடைய பதத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ பாருங்கள் இது வந்து நான் உருண்டை மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த உருண்டை மாதிரி பண்ணுறதை நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு 6 உருண்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி குக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம குழிப்பணியார கல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து என்ன பண்ணணும், லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த உருண்டைகளை ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் இப்படி வைக்கணும். இதை பாருங்கள், உங்களை கரெக்டாக காட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உருண்டைகளை சின்ன உருண்டை, அதாவது வந்து பள்ளத்துக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக உருட்டிங்கன்னா உள்ளே அந்த உருண்டை வந்து அந்த ஹோல் உள்ளே போகாமல் போயிடும். நம்ம அதனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி திருப்புறத்துக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை லைட்டாக மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது குக் ஆகணும். எல்லாமே ரொட்டேட் பண்ணி அதை குக் பண்ண வைக்கணும்.
ஸோ இப்போ கீழ்ப்பகுதி குக் ஆகட்டும். உங்களுக்கு அடுப்பை ஸ்லோவாக வச்சு தான் பண்ணணும். ஃபயர் ஜாஸ்தி வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா கீழே கருப்பு கருப்பாக ஆகிடும். அதனால் ஃபயர் ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். அதையும் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கீழ்ப்பகுதியை நம்ம நல்லா திருப்பி விடுவோம். ஏன்னா குக் ஆகிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா லைட்டாக திருப்பணும். இதை பாருங்கள், கீழ்ப்பகுதி எப்படி குக் ஆகிருக்கு பாருங்கள். கீழ்ப்பகுதி குக் ஆன பிறகு இதை மாதிரி நம்ம எல்லா பகுதியுமே குக் பண்ணுற மாதிரி காட்டணும். இதை பாருங்கள், இதை வந்து நீங்கள் கையில் பண்ண வேண்டாம். நான் கையில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சூடு தாங்க முடியும் என்னால். நீங்கள் கையில் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடுக்கி மாதிரி சிமிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றுத்தையும் உடைக்காமல் திருப்பி விடணும். இது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். 2-3 பகுதி உங்களுக்கு நான் சுற்றி பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணணும், லைட்டாக ஆயில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு ரோஸ்டட் ஆகும். ரோஸ்டட் ஆகும்போது என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து மாவு உங்களுக்கு இன்னும் நல்லா குக் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது. குழிப்பனாகிற மாதிரி நிறைய ஆயிலெலாம் ஊற்றவே கூடாது. நம்ம சும்மா லைட்டாக அதை என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணணும். இதை பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கலர் கரெக்டாக அந்த குக்கான கலர் எல்லா பகுதியும் வர மாதிரி வரணும். இப்போ இது பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்கு பாருங்கள் கலர். இப்போ இதில் மேலே குக் ஆகிருக்கு, கீழே இன்னும் சைட்லலாம் குக் ஆகலை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சுற்றி அதை குக் பண்ணணும். அது உடனே பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேக வச்சு பண்ணணும். என்ன காரணம்னா, நீங்கள் அந்த மாவு ஈரமான மாவு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பொறுமையாக இதை மாதிரி கையில் பண்ணி சுற்றி அதை நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், குக் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நமக்கு எல்லா பக்கமும் கலர் ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற போது தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே உங்களுக்கு திருப்பி விட்டு எடுக்கணும்னு சொன்ன காரணம். இப்போது ஈவனாக இருக்கிற மாதிரி, கலர் ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்துடலாம். உங்களுக்கு இதை பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைட் டிஷ் டொமேட்டோ சோக்கா அது ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி என்ன பண்ணணும், தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். 2 தக்காளி நம்ம எடுக்கணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல கல் மாதிரி இருக்கணும். ஏன் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை நம்ம இப்போது கேஸில் நம்ம சுட போகிறோம். சுடும்போது உங்களுக்கு லூஸானது இருந்ததுன்னா டக்குன்னு வெடித்து தண்ணி மாதிரி விட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால், நல்லா பெங்களூர் தக்காளியோ அல்லது இந்த நாட்டு தக்காளிலே கல் மாதிரி இருக்கிற மாதிரி தக்காளி 2 பெரிய தக்காளியோ எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக இஞ்சி ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கார்லிக், ஒரு 4 பல்லு அளவுக்கு உள்ள கார்லிக்கை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி கொரியண்டர் லீஃப் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை வெங்காயம், அதையும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 4 க்ரீன் சில்லியில் கொஞ்சம் க்ரீன் சில்லியும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சால்ட்டு, இந்த சோக்காவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்ட்டு தேவையான அளவுக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை வச்சு சைட் டிஷ் என்னென்ன எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். சுவையான லிட்டி சோக்கா ரெடி பண்ணியிருக்கோம். அதை எப்படி டிஸ்பிளே காட்டுறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதை என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே வைக்கக்கூடாது. இதை கையில் எப்படி நசுக்கணும், அதை பாருங்கள். நசுக்குனீங்க அப்படின்னா அதை பாருங்கள், உங்களுக்கு அந்த மாவு குக்கானதுக்கு தெரியுது இல்லையா. இதை மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சைட் டிஷ் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சோக்கா ரெடி பண்ணோம். அந்த டொமேட்டோ சோக்காவை இதில் எப்படி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சைட் டிஷ். இதுக்கு உங்களுக்கு மெயின் சைட் டிஷ்ஷே இது தான். இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உருளைக்கிழங்கையும் வேக வச்சு பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். சுவையான லிட்டி சோக்கா ரெடி.
இது வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் நம்ம கீ போட்டிருக்கோம், லைட்டாக தான் ஆயில் போட்டிருக்கோம். அதை தவிர சத்து மாவு அப்படிங்கிறது வந்து நல்ல சத்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது கோதுமாவே நமக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு நல்லா சத்தானதுன்னு. ஸோ அதனால் பண்ணதுனால நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், டின்னராகவும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சுவையான லிட்டி சோக்கா ரெடி.